Canonோட raw files வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சாஃப்ட்வேர், அதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பெஸ்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தா லைட்ரூம் தான். லைட்ரூமில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். லைட்ரூம் தான். அஃப்கோர்ஸ் வந்து லைட்ரூம் வந்து ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். இப்போ நாங்கள் ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேப்சர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஆனால் லைட்ரூமில் இருக்க ஒரு 2-3 விஷயங்கள் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். புதுசாக வந்து ஒரு அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸால் சம்டைம்ஸ் இது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை. செகண்ட் வந்து சில நேரங்களில் லைட்ரூமில் நீங்கள் ரா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து கேமராவில் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து கிரெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா இது வந்து அடோபோட அந்த கலர் ப்ரொஃபைல் சில நேரத்தில் அப்ளை ஆகுது. நம்ம வந்து இந்த கேமரா ப்ரொஃபைலுங்கிறதும் சில நேரத்தில் வந்து நம்ம ப்ரீசெட் கேஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஏஐ டூல்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் நான் சொல்ல போகிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கேனனுடைய ஓன் டிஜிட்டல் ஃபோட்டோ ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ஒரு ரா ஃபைல் வந்து கன்வர்ஷன் சாஃப்ட்வேர். ரொம்ப ஈஸியாக ரொம்ப அதாவது எஃபிஷியண்ட்டான ஒரு சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வந்து உங்கள் கேமராவோட சீரியல் நம்பரை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேனன் கேமராவோட சீரியல் நம்பரை போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் பேட்ச் ப்ராசஸ் கூட ரன் பண்ணிக்கலாம். டூல்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனான நீட்டான ஒரு லே அவுட்டு. இதுக்கப்புறம் மெயினான விஷயம்னு பார்த்தா நீங்கள் கேமராவில் வைக்கிற அந்த பிக்சர் ஸ்டைல் இதை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் போய்ட்டு பிக்சர் ஸ்டைலை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சு எடுத்துருந்தீங்க, எனக்கு போர்ட்ரேட் வேணால் போர்ட்ரேட் எடுத்துக்கலாம், போர்ட்ரேட் வச்சு எடுத்துக்கிங்க, லேண்ட்ஸ்கேப்பில் வேணால் லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அது இல்லாமல் இந்த ஆட்டோ லைட்டிங் ஆப்டிமைசர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் பார்த்தவரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஏஐ டூல்ஸ் நம்ம நிறைய இந்த மாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னா கூட ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேரில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தரதால் நான் இதை வந்து ரொம்ப ஹையாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிக்கானுக்கு இதே மாதிரி சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.